இனிமேதான் ಇನ್ಮೇಲೇನೆ வெளிப்பாடு 17:15 ಪ್ರಕಟಣೆ 17:15 படிங்க. ಓದಿ. ಇನ್ನು ಆ ದೇವದೂತನು ನನಗೆ ಹೇಳಿದ್ದು, ಆ ಜಾರ ಸ್ತ್ರೀಯು ವಾಸಿಸಿರುವ ನೀರುಗಳನ್ನು ಕಂಡಿಯಲ್ಲ, ಅವು ಪ್ರಜೆ, ಸಮೂಹ, ಜನ, ಭಾಷೆಗಳನ್ನು ಸೂಚಿಸುತ್ತವೆ. Praise the Lord. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. பைபிள் சொல்லுது, ಬೈಬಲ್ ಹೇಳುತ್ತೆ, பின் அவள் என்னை நோக்கி, ನಂತರ ಆಕೆ அந்த வேசி, ಆ ವ್ಯಭಿಚಾರಳು, நான் உங்களை வேசின்ன, ನಾನು ನಿಮಗ ವ್ಯಭಿಚಾರಿ ಎಂದೆ. ಮಗುವ ನೀನ್ ಏನಮ್ಮ ಓದಿದೆ? ನೀನೇನು ಓದ್ದೆ? ಅಂದ ಯಾರೋ ಜಾರಸ್ತ್ರೀ. ಜೋರ ಹೇಳಮ್ಮ. ಜೋರ அப்ப ஸ்டார்டிங்ல சொன்னது என்ன? Praise the Lord. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. நான் உங்களை சொல்லலையே, ನಾನು ನಿಮ್ಮನ್ನ ಹೇಳಿಲ್ಲಲ್ಲ, நான் அப்போ சொன்னேன். ನಾನು ಅವಾಗ್ಲೇ ಹೇಳ್ದೆ. 17 அதிகாரம் 17ನೇ ಅಧ್ಯಾಯ நம்மை நடுங்க வைக்கும் ஒரு அதிகாரமாகும். ನಮ್ಮನ್ನು ನಡಗಿಸುವಂತದ್ದು ಒಂದು இந்த அதிகாரத்தை நீ படிச்சால், ಈ ಅಧ್ಯಾಯವನ್ನ ನೀನು ಓದಿದ್ರೆ, இதனுடைய அர்த்தம் தெரிஞ்சால், ಇದರ ಅರ್ಥ ಗೊತ್ತಾದ್ರೆ, நீ சபை நடக்கிறதுக்கு உனக்கு ஒரு நல்ல ஒரு ஆண்டவருடைய கிருபை கிடைக்கும். ಸಭೆ ನಡೆಸೋದಕ್ಕೆ ನಿಮಗೆ ಒಳ್ಳೆ ಒಂದು ಕೃಪೆ ಸಿಗುತ್ತೆ. பார், இந்த வசனம் சொல்லுது, ಈ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತೆ, தண்ணீர் பாருங்க, பின்னு அவள் என்ன நோக்கி, ನಂತರ ಆತ ನನ್ನನ್ನು ನೋಡಿ, அந்த வேசி ಆ ಜಾರಸ್ತ್ರೀ உட்கார்ந்து இருக்கிற ಕೂತಿರುವ தண்ணீர்களை கண்டாயே, ನೀರುಗಳನ್ನು ನೋಡಿದೀಯಾ? அவைகள் ಅವು ஜனங்களுக்கு, கூட்டங்களுக்கும், ஜாதிகளுக்கும், பாஷைக்காரருக்கும், ಪ್ರಜೆ, ಸಮೂಹ, ಜನ, ಭಾಷೆಗಳನ್ನು ಸೂಚಿಸುತ್ತವೆ. இந்த மிருகம் எங்க இருந்து ஏறி வந்துச்சு? ಈ ಮೃಗ ಎಲ್ಲಿಂದ ಏರಿ ಬಂತು? Praise the Lord. பூமினா தண்ணி, கரெக்ட். தண்ணினா பூமினா, தண்ணினா பூமி தான். பாரு, இந்த ஸ்ரீ என்ன சொல்லுது பாருங்க. ಈ ಸ್ತ್ರೀ ಏನ್ ಹೇಳುತ್ತೆ ನೋಡಿ, தண்ணி, ನೀರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்படினா ಹಾಗಂದ್ರೆ திரளான ஜனங்கள் மத்தியில் ಅಧಿಕವಾದ ಜನ ಸಮೂಹ ಮಧ್ಯದಲ್ಲಿ இருந்து ಇದ್ದು ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். ಅಲ್ಲಿಂದ ಮೃಗ ಏರಿ ಬರುವುದನ್ನು ಕಂಡೆನು. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರಿಗೆ விரோதமாக ವಿರೋಧವಾಗಿ ஒரு மிருகம் எழும்பி வரும். ಒಂದು ಮೃಗ ಏರಿ ಬರುತ್ತದೆ. அப்படி இந்த யுத்தம் வந்து ಈ ಯುದ್ಧ ಬಂದು இயேசுவுக்கும் சாத்தானுக்கும், ಯೇಸುವಿಗೂ ಸೈತಾನನಿಗೆ, தேவ பிள்ளைகளுக்கு, ದೇವರ ಮಕ್ಕಳಿಗೆ, இஸ்ரவேலுக்குன்னு சொன்னாலும் ಇಸ್ರಾಯೇಲರಿಗೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರು, தேவ பிள்ளைகளுக்கு ದೇವರ ಮಕ್ಕಳಿಗೆ விரோதமாய் ஒரு மிருகம், ಒಂದು ಮೃಗ, சாத்தான் ಸೈತಾನ್ எழும்பி வருகிறது. ಏಳು ಬರುತ್ತೆ. அந்த மிருகத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு தான் ಆ ಮೃಗದಿಂದ இந்த ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳುವುದೇ அதிகாரத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ಈ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. மற்ற ஜனங்கள் ಇತರ ಜನರು மத்தியில் இருந்து ஒரு மிருகம் எழும்பி வரும். ಆ ಜನ ಸಮೂಹದಿಂದ ಏಳಿ ಬರೋ ಮೃಗ ಕಂಡು சாத்தான் அந்த மிருகத்தை ಸೈತಾನನು ಆ ಮೃಗವನ್ನು கடலில் இருந்து வெளியே கொண்டு வருகிறான். ಸಮುದ್ರದಿಂದ ಹೊರಗೆ ತರ್ತಾನೆ. இப்போ ஒரு சாத்தான் வரான், ಒಬ್ಬ ಸೈತಾನ್ ಬರ್ತಾನೆ, அவனுக்கு ஒரு சப்போர்ட்டுக்கு ஆளு வேணும். ಅವನಿಗೊಬ್ಬ ಸಪೋರ್ಟ್ಗೆ ಒಬ್ಬ ஒரு ವ್ಯಕ್ತಿ ಬೇಕು. முக்கியமரி வரா, ಒಬ್ಬ ಮುಖ್ಯಮಂತ್ರಿ ಬರ್ತಾನೆ, ஆரம் போட ஆளு வேணும். ಹಾರ ಹಾಕೋದಕ್ಕೆ ಒಬ್ಬ இத ವ್ಯಕ್ತಿ நல்லா ಬೇಕು. கவனிக்கணும். ಒಬ್ಬ ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. சாத்தான் அந்த மிருகத்தை கடலில் இருந்து வெளியே கொண்டு வருகிறான். ಸೈತಾನನ ಮೃಗವನ್ನು ಸಮುದ್ರದಿಂದ ಹೊರಗೆ ತರ್ತಾನೆ. வேதகமத்தில் ವೇದನೆ ಮಧ್ಯದಲ್ಲಿ சமுத்திரம் என்பது ಸಮುದ್ರ ಎನ್ನುವುದು உலகத்தின் தேசங்களை ಲೋಕದ ದೇಶಗಳನ್ನ அமைதியற்ற ಸಮಾಧಾನ கடலை போன்ற, ಕಡಲಿನಂತೆ. Praise the Lord. Praise the Lord. இந்த கடலுக்கு ಈ ಕಡಲಿಗೆ அமைதியே கிடையாது. ಸಮಾಧಾನವೇ ಇರಲ್ಲ. எப்பவுமே ಯಾವಾಗಲೂ இந்த அலை ಈ ಅಲೆಗಳು எழும்பி வந்துட்டே இருக்கும். ಬೋರ್ಗರಿತಾನೆ ಇರುತ್ತೆ. அப்படினால் ಹಾಗಂದ್ರೆ நீங்கள் கைவிடப்பட்டால், ನೀವು ಕೈ ಬಿಡಲ್ಪಟ್ರೆ, ஒரு கடல் எப்படி சீற்றமாய் இருக்கிறதோ ಸಮುದ್ರ ಹೇಗೆ ಸೀಳಿ ಬರುತ್ತೋ அவனுடைய சுபாவம் ಅವನ ಸ್ವಭಾವ அப்படியே இருக்கும். ಹಾಗೆ ಇರುತ್ತೆ. ஒரு கடல்ல போய் மாட்டினா எவ்வளவு கஷ்டம், ಸಮುದ್ರದೊಳಗೆ ಸಿಗಾಕೊಂಡ್ರೆ ಎಷ್ಟು ಕಷ್ಟ, எத்தனை பேர் சாவுறார்கள். ಎಷ್ಟು ಜನರು ಸಾಯ್ತಾರೆ. அந்த சாத்தான் வரும்போது ಆ ಸೈತಾನನು ಬರುವಾಗ அப்படித்தான் இருக்கும். ಹಾಗೆ ಇರುತ್ತೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கடலை போன்ற மனுகுலங்களை குறிப்பதாக இருக்கிறது. ಕಡಲು ಅನ್ನೋದು ಮಾನವ ಕುಲವನ್ನು ಕುರಿತದ್ದಾಗಿದೆ. மிருகம் ಮೃಗ ரோம பேரரசின் தலைவன், ರೋಮದ ಚಕ್ರಾಧಿಪತಿ. சிதறண்டு போன ಆ ಚದರಿ ಹೋಗಿರುವ ரோம பேரரசை ರೋಮದ ಚಕ್ರಾಧಿಪತಿ சாத்தானை ஒன்றாக சேர்ப்பான். ಸೈತಾನನು ಒಂದಾಗಿ ಸೇರ್ತಾರೆ. இந்த உலகத்துல பெரிய வல்லமை கொண்ட ಈ ಲೋಕದಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಬಲ ಹೊಂದಿರುವಂತದ್ದು ಅಲೆಕ್ಸಾಂಡರ್, ಅಲೆಕ್ಸಾಂಡರ್, ಹಿಟ್ಲರ್, ಹಿಟ್ಲರ್, இந்த
ரோம ஜனங்களை ஒண்ணு சேர்க்க முடியல. ರೋಮರ್ ಜನರನ್ನ ಒಣ್ಣು ಸೇರ್ಸಕ್ இந்த சாத்தான் வரும்போது ಈ ಸೈತಾನ್ ಬರುವಾಗ அந்த தேசத்தை ஒன்று கூட்டுவான். ಆ ದೇಶನ ಒಂದು அப்ப அந்த ಸೇರ್ಸ್ತಾನೆ. ஜனங்கள் நினைப்பாங்க ಆಗ ಜನ இவன் தான் ತಿಳ್ಕೊಳ್ತಾರೆ உண்மையானவன். ಇವನೇ ನಿಜವಾದವನು. இந்த கடைசி காலத்துல ಕಡೆಯ ದಿನಗಳಲ್ಲಿ எப்படி இஸ்ரவேல் தேசம் ஒன்று கூடுகிறதோ ಹೇಗೆ ಇಸ್ರಾಯೇಲ್ ದೇಶ ಒಂದಾಗುತ್ತೋ அதே போல ಅದೇ ರೀತಿ இந்த சாத்தான் ಈ ಸೈತಾನ್ அந்த ஜனங்களை ஒன்று சேர்ப்பான். ரோம். ಆ ಜನಗಳನ್ನು ಒಂದು ಸೇರಿಸ್ತಾನೆ ರೋಮಲ್ಲಿ. ஹalleluya. ಅಲ್ಲೆಲೂಯಾ. சாத்தான் கடல் கரையிலே நின்று ಸೈತಾನನು ಸಮುದ್ರದ அந்த ತೀರದಲ್ಲಿ மிருகத்தை ನಿಂತು வெளியே கொண்டு வருகின்றான். ಆ ಮೃಗವನ್ನು ಹೊರಗೆ ತರ್ತಾನೆ. சாத்தான் அந்த மிருகத்தின் மேல் அதிகாரம் உள்ளவனாய் இருப்பான். ಸೈತಾನನ ಮೃಗದ ಮೇಲೆ ಅಧಿಕಾರ ಉಳ್ಳವನಾಗಿರ್ತಾನೆ. வர சாத்தானுக்கு ಸೈತಾನನಿಗೆ அந்த மிருகத்துக்கு இந்த சாத்தான் புல் அதிகாரத்தையும் கொடுப்பான். ಆ ಮೃಗಕ್ಕೆ ಸೈತಾನ ಪೂರ್ಣ ಅಧಿಕಾರ ಕೊಡ್ತಾನೆ. தேவன் தனது கரங்களை ದೇವರು ತನ್ನ ಕರಗಳಲ್ಲಿ சிறிது நேரம் ಚಿಕ್ಕ ಸಮಯ இந்த பூமியிலிருந்து எடுத்துவிட்டு ಈ ಭೂಮಿಯಿಂದ ತೆಗೆದು ಬಿಟ್ಟು சாத்தானின் கரத்திலே ஒப்படைக்கிறார். ಸೈತಾನನ ಕರಗಳಲ್ಲಿ இந்த ಒಪ್ಪಿಸ್ತಾನೆ. 7 வருஷம் ಈ 7 ವರ್ಷ பாரு, இந்த பாரு, ஆண்டவருடைய அதிகாரம் இருக்காது. ದೇವರ ಅಧಿಕಾರ ಇರೋದಿಲ್ಲ. புல் சாத்தானுடைய அதிகாரம். ಪೂರ್ಣ ಸೈತಾನನ ಅಧಿಕಾರ. அப்ப கைவிடப்பட்டால் ಕೈ ಬಿಡಲ್ಪಟ್ರೆ கொஞ்சம் யோசித்து பாருங்க. ಸ್ವಲ್ಪ ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. ஒரு சரீரத்திலே சாத்தான் வந்து ஆடும்போது ಒಂದು ಶರೀರದಲ್ಲಿ ಸೈತಾನನು ಬಂದು ಆಳುವಾಗ அது பார்க்கிறதுக்கே பயமா இருக்கும்போது ಅದು ನೋಡೋದಕ್ಕೆ ಭಯವಾಗಿರುವ டைரக்டா ஆண்டவரே கிடையாது. ದೇವರೇ ಇಲ್ಲ. சாத்தான் கையில இந்த உலகம் இருக்கும்போது ಸೈತಾನನ ಕೈಯಲ್ಲಿ ಈ ಲೋಕ ಇದ್ರೆ இந்த உலகம் எப்படி இருக்கும்? ಈ ಲೋಕ ಹೇಗಿರುತ್ತೆ? ஹalleluya. ಅಲ್ಲೆಲೂಯಾ. தானியேல் 7:3. ದಾನಿಯೇಲನ ಪತ್ರಿಕೆ 7:3. இது போதான் பயங்கரமா இருக்கும். ಇದು ಹೋಗ್ತಾ ಹೋಗ್ತಾ ಭಯಂಕರವಾಗಿರುತ್ತೆ. ಒಂದಕ್ಕೊಂದು ವಿಲಕ್ಷಣವಾದ 4 ದೊಡ್ಡ ಮೃಗಗಳು ಸಾಗರದೊಳಗಿಂದ ಬಂದವು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಆಮೇಲೆ 23. ಅದರಲ್ಲಿ 23. ಆಗ ಅವನು ನನಗೆ ಆ 4ನೆಯ ಮೃಗವು ಲೋಕದಲ್ಲಿ ಉಂಟಾಗುವ 4ನೇ ರಾಜ್ಯ, ಅದು ಮಿಕ್ಕ ರಾಜ್ಯಗಳಿಗಿಂತ ವಿಲಕ್ಷಣವಾಗಿ ಲೋಕವನ್ನೆಲ್ಲ ನುಂಗಿ ತುಳಿದು ಚೂರು ಚೂರು ಮಾಡುವುದು. Praise the Lord. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. பாரு 3 அதிகாரம் சொல்லுது. 3ನೇ ಅಧ್ಯಾಯ ಹೇಳುತ್ತೆ அப்பொழுது ಆಗ வெவ்வேறு ரூபமுள்ள ಬೇರೆ ಬೇರೆ ವಿಧವುಳ್ಳ ರೂಪವುಳ್ಳ 4 பெரிய மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழும்பின. 4 ದೊಡ್ಡ ಮೃಗಗಳು ಸಮುದ್ರದಿಂದ ಏರಿ ಬಂದವು. Praise the Lord. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எங்க இருந்து எழுதி? சமுத்திரத்திலிருந்து. ಎಲ್ಲಿಂದ ಎದ್ದು ಬಂದು ಸಮುದ್ರದಿಂದ. 23 சொல்லுது. 23 ಹೇಳುತ್ತೆ அவன் சொன்னதும் ಅವನು ಹೇಳಿದ್ದು 4ஆம் மிருகம் பூமியிலே உண்டாகும். 4ನೇ ಮೃಗ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಉಂಟು. 4ஆம் ராஜ்யம். 4ನೇ அது ರಾಜ್ಯ எல்லா ராஜ்யங்களை பார்க்கிலும் ಅದು ಎಲ್ಲಾ ರಾಜ್ಯಕ್ಕಿಂತ வேறு ரூபமாயிருந்தது. ವಿಲಕ್ಷಣವಾಗಿತ್ತು. பூமியை எல்லாம் பட்சித்து ಭೂಮಿಯನ್ನು ಎಲ್ಲ அதை மிதித்து ಅದನ್ನು அதை ತುಳಿದು நொறுக்கி போடும். ಅದನ್ನು ಒಡೆದು ಹಾಕುತ್ತದೆ. பாருங்க, அவன் இந்த பூமிக்கு வரும்போது ಅವನು ಈ ಭೂಮಿಗೆ ಬರುವಾಗ புல் அதிகாரம் கொடுக்கும் போது ಪೂರ್ಣ ಅಧಿಕಾರ ಕೊಡುವಾಗ பூமியை எல்லாம் பட்சித்து ಅವನು ಭೂಮಿನೇ ಕಂಟ್ರೋಲ್ இந்த ಮಾಡ್ತಾನೆ. சாத்தான் பட்சிக்கிறதுனால் ಸೈತಾನನು உன்னை முழுசா விழுங்கி விடும். ನಿಮ್ಮನ್ನೇ ಪೂರ್ಣವಾಗಿ ನುಂಗು ಬಿಡ್ತಾನೆ. உனக்கு எந்த அதிகாரமும் இல்ல. ನಿಮಗೆ ಯಾವ ಅಧಿಕಾರನೂ ಇರಲ್ಲ. அல்லனா சுட்டி எரிக்கும். ಇಲ್ಲಾಂದ್ರೆ ಸುಟ್ಟು ಬಿಸಾಕುತ್ತೆ. இதான் சாத்தானுடைய அதிகாரம். ಇದೇ ಸೈತಾನನ ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதை மிதித்து நொறுக்கி போடும். ಅದನ್ನು ತುಳಿದು ಹಾಕ್ಬಿಡುತ್ತೆ. பாரு, ಚಿಪ್ போடலனால் ಚಿಪ್ ಹಾಕಿಲ್ಲ நீ ಅಂದ್ರೆ சாத்தானை வணங்கலனால் ನೀವು ಸೈತಾನನ್ನ ಆರಾಧನೆ உன்னை ಮಾಡಿಲ್ಲ ಅಂದ್ರೆ விழுங்கி ನಿಮ್ಮನ್ನು ಹಿಡಿದು அவன் காலின் கீழே போட்டு நசுக்குவான். ನಿಮ್ಮನ್ನು ಕಾಲು ಕೆಳಗೆ ಹಾಕಿ ತುಳಿತಾನೆ. ஹalleluya. ஹalleluya. அப்ப எப்படிப்பட்டவன் வரப்போகிறான்? ಎಂತವನು ಬರಲಿಕ್ಕಿದ್ದಾನೆ. அப்ப எத்தனை பேர் உண்மையா இருக்கிறோம் கிறிஸ்துவுக்குள்? ಎಷ್ಟು ಜನರು ದೇವರಿಗೆ ನಂಬಿಕಸ್ಥರಾಗಿದೆ, எடுத்துக்கொள்ள ஆயத்தமாய் இருக்கிறோம். ಎತ್ತಲ್ಪಡಕ್ಕೆ ಸಿದ್ಧವಾಗಿದ್ದೇವೆ. சாத்தா உங்க விழுங்கணுமா ಸೈತಾನ್ ನಿಮ್ಮನ್ನು ನುಂಗಬೇಕಾ இல்ல உன்னை போட்டு மெதிக்கணுமா? ಇಲ್ಲ ನಿಮ್ಮನ್ನು ಹಾಕಿ நீயே ತುಳಿಬೇಕಾ? யோசித்து பார். ನೀವೇ ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. அந்த ராஜ்யங்களுக்கு ಆ ರಾಜ್ಯಗಳಿಗೆ பிசாசு ಸೈತಾನ தப்பா சொல்லி ತಪ್ಪಾಗಿ ಹೇಳ್ಕೊಟ್ಟು அவர்களை ಅವರುಗಳಲ್ಲಿ மாற்றி விடுவான்.
ಅವರನ್ನು ಬದಲಾಯಿಸಿ ಬಿಡ್ತಾನೆ. இந்த சாத்தான் வந்து ಈ ಸೈತಾನನು இயேசுவுக்கு விரோதமாய் பேசுவான். ಯೇಸುವಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ அந்த ಮಾತಾಡ್ತಾನೆ. ஜனங்களை மாற்றுவான். ಆ ಜನಗಳನ್ನೇ ಬದಲಾಯಿಸ್ತಾನೆ. வேதம் அறிஞ்சவங்க ரொம்ப உஷாரா இருப்பாங்க. ವಾಕ್ಯವನ್ನು ಅರಿತವರು ತುಂಬಾ அறியாதவர்கள் விழுந்து போவார்கள். ಗೊತ್ತಿಲ್ಲರವರು ಬಿದ್ದೋಗ್ತಾರೆ. ஏன்னா அவன் இயேசு மாதிரியே பேசுவான். ಯಾಕಂದ್ರೆ ಅವನು ಯೇಸು ತರನೇ கிறிஸ்து ಮಾತಾಡ್ತಾನೆ. மாதிரியே பேசுவான். ಕ್ರಿಸ್ತನ ರೀತಿಯಲ್ಲಿ நான் தான் ಮಾತಾಡ್ತಾನೆ. கிறிஸ்து ಅನ್ನುவான். ನಾನೇ ಕ್ರಿಸ್ತ ಅಂತಾನೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்ப நீங்க எப்படி நம்புறது? ನೀವು ಹೇಗೆ ತಿಳ್ಕೊಳ್ಳೋದು? அற்புதம் செய்வான், ಅದ್ಭುತ ಮಾಡ್ತಾನೆ, அடையாளம் செய்வான், ಅತಿಶಯ ಮಾಡ್ತಾನೆ, எல்லாமே செய்வான். ಎಲ್ಲಾನು ಮಾಡ್ತಾನೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பிரைஸ் தி லார்ட். சிங்கம் என்பது ಸಿಂಹ ಎನ್ನುವುದು யாரை குறிக்கிறது? ಯಾರನ್ನು ಕುರಿತದ್ದು? ನೆಬೂಕದ್ನೆಚ್ಚರ್ குறிக்கும். ನೆಬುಕದ್ ನೇಚರ್ ಅನ್ನು ಕುರಿತು. ஒவ்வொரு அரசாங்கத்துக்கும் ಒಬ್ಬೊಬ್ಬ ರಾಜಕೀಯ ஒரு மிருகத்தன்மை கொண்டுதான் இருக்கும். ಒಂದೊಂದು ಮೃಗದ ಚಿಹ್ನೆ அந்த காலத்து நீங்க கொடிங்களை பார்த்தா ಆ ಕಾಲದ ಧ್ವಜಗಳನ್ನ அந்த ನೋಡಿದ್ರೆ கொடியில ಆ ಧ್ವಜದಲ್ಲಿ சிங்கம், ಸಿಂಹ, புலி, ಹುಲಿ, கரடி ಕರಡಿ இதெல்லாம் ஒவ்வொரு கொடியில இருக்கும். ಒಂದೊಂದು ಬಾವುಟದಲ್ಲಿ ಇರುತ್ತೆ. கொஞ்சம் யோசித்து பாருங்க. ಸ್ವಲ್ಪ ಯೋಚನೆ அப்ப ಮಾಡಿ. அந்த மிருகத்தினுடைய சுபாவம் ಆ ಮೃಗದ ಸ್ವಭಾವ இந்த கடைசி காலத்துல ಈ ಕಡೆ ದಿನಗಳಲ್ಲಿ அந்த சாத்தானுக்குள்ளே இருக்கும். ಆ ಸೈತಾನನಲ್ಲಿ ಇರುತ್ತೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இருக்கும். வருகிற ராஜாக்கள் ಬರುವ ರಾಜರು மிருகத்தன்மை கொண்டுதான் இருப்பார்கள். ಮೃಗದ ಸ್ವಭಾವ ಉಳ್ಳವರಾಗಿರ್ತಾರೆ. இந்த 7 வருஷத்துல ಈ 7 அந்த ವರ್ಷದಲ್ಲಿ சாத்தான் ಆ ಸೈತಾನ್ மிருக சுபாவத்தை போல இருக்கும். ಮೃಗದ ಸ್ವಭಾವದಲ್ಲಿ ஒரு சிங்கத்தை எடுத்துக்கங்க. ಒಂದು ಸಿಂಹ ತಗೊಳ್ಳಿ. அவன் சுபாவம் எப்படி இருக்கும்? சிங்கம். ಆ ಸ್ವಭಾವ ಹೆಂಗಿರುತ್ತೆ? பிரைஸ் தி லார்ட். ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. ಆದಾಮನ பாருங்க, ஆளுகை. ಆಳ್ವಿಕೆ. இயேசு கிறிஸ்து ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ஆதாமுக்கு ಆದಾಮನಿಗೆ ஆளுகை கொடுத்தார். ಆಳ್ವಿಕೆ ಕೊಟ್ರು. பிரைஸ் தி லார்ட். ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. ஒரு சர்ப்பத்தின் கைக்கு போனது. ಒಂದು ಸರ್ಪದ ಕೈಗೆ ಹೋಯ್ತು. இங்க கவனிங்க. ಇಲ್ಲಿ ಗಮನಿಸಿ. இன்னைக்கு ಈಗ ஆண்டவர் ஊழியம் உங்களுக்கு கொடுக்கிறார். ದೇವರು ಸೇವೆನ ನಿಮ್ ಕೈ ಕೊಡ್ತಾರೆ. அந்த ஊழியம் ಆ ಸೇವೆ யாரு கைக்கு போகுது? ಯಾರ ಕೈಗೆ ಹೋಗುತ್ತೆ? சாத்தான் கைக்கு போகுது. ಸೈತಾನನ ಕೈಗೆ அதே ಹೋಗುತ್ತೆ. தான் ಅದೇ ஆதாமுக்கு ஆளுகை ஒரு சர்ப்பத்தின் கையில் போனது. ಆದಾಮನ ಆಳ್ವಿಕೆ ಒಂದು ಸರ್ಪದ ಕೈಗೆ அதாவது ಆಗಲ್ಲ. சாத்தினிடத்தில் போனது. ಸೈತಾನನ ಕೈಗೆ ಹೋಯ್ತು. பிரைஸ் தி லார்ட். அப்ப அது காரணம் யாரு? ஏவாள். ಅದು ಕಾರಣ ಯಾರು? ಏವಾಳ್. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்ப இந்த சாத்தான் கைக்கு போனால் ಸೈತಾನನ ಕೈಗೆ ಹೋಗಿದ್ದು ಅಂದ್ರೆ இதுக்கு காரணம் யாரு? ಇದಕ್ಕೆ ಕಾರಣ ಯಾರು? ஒரு லேடிஸ். ಒಂದು ಸ್ತ್ರೀ. பிரைஸ் தி லார்ட். அப்ப அநேக விழுகிறதுக்கு காரணம் யாரு? ಅನೇಕರು ಬೀಳೋದಕ್ಕೆ ಕಾರಣ ಯಾರು? லேடிஸ். ಒಂದು ಸ್ತ್ರೀ. சர்ப்பம். ಅದು ಸರ್ಪ. 2 கொரிந்தியர் 11:3. 2 ಕೊರಿಂಥ 17ನೇ ಅಧ್ಯಾಯ 3ನೇ சர்ப்பமானது ಸರ್ಪವು தன்னுடைய தந்திரத்தினாலே ತನ್ನ ತಂತ್ರದಿಂದ ஏவாளை வஞ்சிச்சது. ಏವಳನ್ನು ವಂಚಿಸಿತು. பிரைஸ் தி லார்ட். ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. வஞ்சிக்கிறதுனால் ವಂಚಿಸುವುದಂದ್ರೆ ஒரு பக்கத்துல பரிசுத்தவான், ಒಂದು ಕಡೆ இல்ல ಪರಿಶುದ್ಧರು, ஒரு பக்க பரிசுத்த சகோதரிகள், ಇನ್ನೊಂದು ಕಡೆ ಪರಿಶುದ್ಧ ಸಹೋದರಿಯರು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. வெளியில என்ன? ಹೊರಗಡೆ ಏನು? பாவம். ಪಾಪ. பிரைஸ் தி லார்ட். ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. இது அந்த நமக்கு கொடுத்த ஆளுகை சாத்தான் கைக்கு போனது. ನಮಗೆ ಕೊಟ್ಟ ಆಳ್ವಿಕೆ ಸೈತಾನನ ಕೈಗೆ அதே ಹೋಯ್ತು. 7 வருஷமும் ಅದೇ 7 ವರ್ಷ சாத்தான் கைக்கு போக போகிறது. ಸೈತಾನ ಕೈಗೆ ಹೊರಡಲಿದೆ. ஹalleluya. ஹalleluya. நீங்க படிங்க. ನೀವು ಓದಿ. ಆದರೆ ಏವಳು ಅವಳು ಸರ್ಪದ ಕುಯುಕ್ತಿಗೆ ಒಳಬಿದ್ದು ಮೋಸ ಹೋದಳು. ಹಾಗೆಯೇ ನಿಮ್ಮ ಮನಸ್ಸು ಕ್ರಿಸ್ತನ ವಿಷಯದಲ್ಲಿರಬೇಕಾದ ಯಥಾರ್ಥವನ್ನು ಪ್ರತಿಗೃಹ್ಯವನ್ನು ಬಿಟ್ಟು ಕೆಟ್ಟು ಹೋಯಿತೆಂದು. ஹalleluya. சர்ப்பமானது ಸರ್ಪವು தன்னுடைய தந்திரத்தினாலே ತನ್ನ ತಂತ್ರದಿಂದ ஏவாளை வஞ்சித்தது. ಏವಳನ್ನು ವಂಚಿಸಿತು. அநேகர் விழுகிறதுக்கு காரணம் ಅನೇಕರು ಬೀಳುವುದಕ್ಕೆ ஒன்னு ಕಾರಣ குடும்பத்தில் இருக்கிற மனைவி, ಒಂದು ಕುಟುಂಬದಲ್ಲಿರುವ இல்ல ಹೆಂಡತಿ, சபையில இருக்கிறவர்கள். ಇಲ್ಲ ಸಭೆಯಲ್ಲಿರುವವರು. அதை பாருங்க, சாத்தான் கைக்கு போகிறது. ಅದೇ ನೋಡಿ ಸೈತಾನನ நம்ம ಕೈಗೆ எப்போ ಹೋಗುತ್ತೆ. பாரு, நமக்குள்ள எப்ப பாவம் வருதோ ನಮ್ಮಲ್ಲಿ ಯಾವಾಗ ಪಾಪ ಬರುತ್ತೋ அப்பவே நம்ம சாத்தான் கைக்கு போய்விட்டோம். ಆಗ್ಲೇ ನಾವು ಸೈತಾನ ಕೈಗೆ நம்ம ಹೋಗ್ತೀವಿ. நினைக்கிறோம் ನಾವು ಅನ್ಕೊಳ್ತೀವಿ நம்ம ஆண்டவர் முன்னாடி கரெக்டா இருக்கிறோம். ನಾವು ದೇವರ ಮುಂದೆ ಸರಿಯಾಗಿ அது தவறு. ಅದು ತಪ್ಪು. நீங்க எப்ப தவறு செய்றீங்களோ ನೀವ್ ಯಾವಾಗ ತಪ್ಪು உங்க ಮಾಡ್ತೀರಾ, அதிகாரத்தை சாத்தான் எடுத்துக்கொண்டான். ನಿಮ್ಮ ಅಧಿಕಾರವನ್ನು ಸೈತಾನ್ ತಗೊಂಡ. இயேசு இருக்கிற இடத்துல ಯೇಸು ಇರುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ சாத்தான் ಸೈತಾನ್ வந்த என்ன ஆகும்? ಬಂದ್ರೆ ಏನಾಗುತ್ತೆ? Praise the Lord. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. மொத்தமும் போச்சு. இருந்த ಎಲ್ಲ பவர். ಹೋಗುತ್ತೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ.
பாருங்க, அவன் மிருகத்துக்கு கீழ்ப்படிந்தான். ಅವನು ಮೃಗಕ್ಕೆ ದಾಸನಾದ. பாரு, ஒரு ஊழியக்காரன் ಒಬ್ಬ ಸೇವಕ யாருக்கு கீழ்ப்படிந்தான்? ಯಾರಿಗೆ ವಿಧೇಯನಾದ? மிருகத்துக்கு கீழ்ப்படிந்தான். ಮೃಗಕ್ಕೆ ವಿಧೇಯನಾಗಿ அந்த மிருகத்துக்குள் இருந்த பிசாசு ಆ ಮೃಗದಲ್ಲಿದ್ದಂತ ಪಿಶಾಚ ஆளுகையை ಆ ಆಳ್ವಿಕೆಯನ್ನ தன் கையில் வைத்துக் கொண்டான். ತನ್ನ ಕೈಯಲ್ಲಿ ಇಟ್ಕೊಂಡು இன்னைக்கு எத்தனை சபைகள் ಈಗ ಎಷ್ಟು ಸಭೆಗಳು மனைவிதான் அடக்கி ஆள்றாங்க சபை. ಸ್ತ್ರೀಯನ್ನೇ ಅಡಗಿಸಿ ಆಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಸಭೆನ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இல்ல விசுவாசி அடக்கி ஆளுறாங்க. ಇಲ್ಲಾಂದ್ರೆ ವಿಶ್ವಾಸಿಗಳ ಸ್ತ್ರೀಯರಲ್ಲಿ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡ್ತಾ ಇರ್ತಾರೆ. Praise the Lord. Praise the கொஞ்சம் யோசித்து பாருங்க. ಸ್ವಲ್ಪ ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. அப்ப இயேசு எங்க போனாரு? ಅಲ್ಲಿ ಯೇಸು ಎಲ್ಲಿಗೆ ಹೋದ್ರು? நான் இத்தனை வருஷமா இருக்கிறேன், ಇಷ್ಟು ವರ್ಷದಿಂದ ಇದ್ದೇನೆ, ஒரு ஆலோசனை கேட்டதே இல்லை. ಒಬ್ರು ಆಲೋಚನೆ ಕೇಳಿದ್ದಿಲ್ಲ. எனக்கு தெரியும் நான் விழுந்துடுவேன், ನನಗೆ ಗೊತ್ತು ನಾನು நான் ಬಿದ್ದೋಗ್ತೀನಿ, ரொம்ப ஜாக்கிரதை. ನಾನು ತುಂಬಾ ಜಾಗ್ರತೆ. Praise the Lord. Praise the Lord. அப்ப எங்க போச்சு ஆளுக? ಎಲ್ಲಿ ಹೋಯ್ತು ಆಳ್ವಿಕೆ? நல்லா கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ நான் ಗಮನಿಸಿ. இங்க இருக்கிறவங்களுக்கு பற்றி நான் பேசவில்லை, ನಾನು ಇಲ್ಲಿರೋರ್ ಬಗ್ಗೆ ಮಾತಾಡ್ತಾ ಇಲ್ಲ, யார பற்றியும் பேசவில்லை. ಯಾರ ಬಗ್ಗೆನೂ ಮಾತಾಡ್ತಾ நான் ಇಲ್ಲ, அர்த்தத்தை சொல்றேன். ನಾನು ಅರ್ಥನ ಹೇಳ್ತಾ அந்த ಇದ್ದೀನಿ. வேசியின் சபை, அந்த வேசியின் கைக்கு சபை போய்விட்டது, இதனுடைய அர்த்தம். ಆ ಜಾರ ಸ್ತ್ರೀಯ ಕೈಗೆ ಸಭೆ நம்ம ಹೋಗ್ಬಿಡ್ತೀವಿ. யாரு விழுந்து போகிறோமோ, ನಾವ್ ಯಾರು ಬಿದ್ದೋಗ್ತೀವಿ, யாரு சாத்தான் கைக்கு போகிறோமோ, ಯಾರು ಸೈತಾನ್ ಕೈ அந்த சபை ಆ ಸಭೆ இந்த வேசியின் கைக்கு போனது. ಈ ಜಾರಳ ಕೈಗೆ ಹೋಗಿದ್ದು. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க ತುಂಬಾ ಜಾಗ್ರತೆ ஊழியத்துல. ಸೇವೆಯಲ್ಲಿ. Praise the Lord. நான் பாரு, ನಾನ್ ನೋಡಿ லேடிஸ் எல்லாம் வச்சுட்டு எங்க வண்டியில இருக்க முடியாது. ಸ್ತ್ರೀಯರನ್ನೆಲ್ಲ ಕರ್ಕೊಂಡು ನನ್ನ ವಾಹನದಲ್ಲಿ ಹೋಗಕ್ ಆಗಲ್ಲ. ஹல்லேலூயா. ಅಲ್ಲೆಲೂಯಾ. எங்கேயும் கூட்டிட்டு போய் எங்கேயுமே போனதில்ல. ಎಲ್ಲೆಲ್ಲೂ ಕರ್ಕೊಂಡು ಎಲ್ಲೂ ಸುತ್ತಿಲ್ಲ. Praise the Lord. நான் ஆம்பளை, ನಾನು ಪುರುಷ, இயேசு கிறிஸ்துனுடைய பிள்ளை. ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ಮಗು. ஹல்லேலூயா. ಅಲ್ಲೆಲೂಯಾ. Praise the Lord. நல்லா கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. Praise the Lord. அப்ப நான் சாத்தான் கைக்கு போக கூடாது. ನಾನು ಸೈತಾನನ ಕೈಗೆ ಹೋಗ್ಬಾರ್ದು. என்னுடைய வேலை என்ன? ನನ್ನ ಕೆಲಸ ಏನು? வசனம் படிக்கிறது, ವಾಕ್ಯ ಓದೋದು, ஜெபிக்கிறது. ಪ್ರಾರ್ಥಿಸುವುದು. இப்ப பிரேயர் இருக்குன்னு சொன்னா ಪ್ರಾರ್ಥನೆ ಇದೆ ಅಂದ್ರೆ நான் ஒரு போன் பண்ணுவேன். ಒಂದು ಫೋನ್ ಮಾಡ್ತೀನಿ. ஆரோன் பாஸ்டர் கூப்பிட்டு இருக்கிறாரு, ಆರೋನ್ ಪಾಸ್ಟರ್ ಕರೀತಿದ್ದಾರೆ, அவர் சபைக்கு கூப்பிட்டு இருக்கிறாரு. ಅವ್ರ ಸಭೆ ಕರೀತಿದ್ದಾರೆ. ஜேபி நகர்ல பிரேயர். ಜೆಪಿ ನಗರದಲ್ಲಿ இது ரெண்டே வார்த்தை தான். ಇದೆರಡೇ. அதுக்கப்புறம் ஏன் கீன் கேட்க கூடாது. ಅದಕ್ಕೆ ಆಮೇಲೆ ಏನು ಇನ್ನೊಂದು ಕೇಳಬಾರ್ದು. என் வேலை சொல்லியாச்சு, ನನ್ನ ಕೆಲಸ ಹೇಳಿ உன் ಆಯ್ತು, வேலை வர்றது. ನಿನ್ನ ಕೆಲಸ ಬರೋದು. ஹல்லேலூயா. Hallelujah. நான் போய் உன்னை கூட்டிட்டு வர மாதிரி இல்ல. ನಾನು ನಿನ್ನನ್ನು ಕರ್ಕೊಂಡ್ ಬರೋದಲ್ಲ. Praise the Lord. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. எனக்கு சொல்ற வேலை, ನನಗೆ ಹೇಳೋ ಕೆಲಸ, ஊழியம் இருக்குதுன்னு. ಸೇವೆ ಇದೆ ಅಂತ. விருப்பம் இருந்தா வா, ಇಷ್ಟ ಇದ್ರೆ ಬಾ, இல்ல ஒரு ஆளு வா, ಇಲ್ಲ இல்ல ಒಬ್ಬರೇ ಬಾ, ரெண்டு பேர் வா. ಇಲ್ಲ ಇಬ್ರು ಬಾ. எனக்கு அதை பற்றி கவலையே இல்ல. ನನಗೆ ಅದ್ರ ಬಗ್ಗೆ ಚಿಂತೆ ಇಲ್ಲ. இயேசுவினிடத்தில் சாத்தான் சொல்கிறான், ಯೇಸುನ ಹತ್ರ ಬಂದು ಸೈತಾನ್ ಹೇಳ್ತಾನೆ, ஜனங்களுக்கு ಜನರಿಗೆ இஷ்டமானவர் தருகிறேன். ಇಷ್ಟವಾದದ್ದನ್ನು ಕೊಡ್ತೇನೆ. சாத்தான் சொல்றான் இயேசுவிட்ட, ಸೈತಾನ್ ಹೇಳ್ತಾನೆ ಯೇಸು ಹತ್ರ, நீ என்ன வணங்கினால் ನೀನು ನನಗೆ ಅಡ್ಡ இன்னைக்கு ಬಿಟ್ರೆ நிறைய பேர் வணங்குறாங்க. ಅನೇಕರು ಅಡ್ಡ ಬೀಳ್ತಾರೆ. Praise the Lord. இஷ்டமானதை தருவேன். ಇಷ್ಟ ಬಂದಿದ್ದೆಲ್ಲ ಕೊಡ್ತೀನಿ. மத்தேயு 4:8-9. ಮತ್ತೆ ಬರೆಸುವರ್ತೆ 4ನೇ 8ನೇ 9ನೇ ವಚನ. ஹல்லேலூயா. ಅಲ್ಲೆಲೂಯಾ. இன்னைக்கு விசுவாசி சொல்லும், ಈ ವಿಶ್ವಾಸಿಗಳು ಹೇಳುತ್ತೆ, நீ எனக்கு கரெக்டா இருந்தா ನೀ ನನಗೆ ಸರಿಯಾಗಿದ್ರೆ உனக்கு உன்னை வணங்குறேன், காணிக்க கரெக்டா கொடுக்க. ಆಗ ಯೇಸು ಅವನಿಗೆ, ಯಾರಿಗೂ ಹೇಳಬೇಡ, ನೋಡು, ಅಲ್ಲ. ಆದರೆ ಹೋಗಿ ಯಾಜಕನ ಅಲ್ಲ. 4:8 ಮತ್ತಾಯ. ಬಳಿಕ ಸೈತಾನನು ಆತನನ್ನು ಬಹಳ ಎತ್ತರವಾದ ಬೆಟ್ಟಕ್ಕೆ ಕರಕೊಂಡು ಹೋಗಿ ಪ್ರಪಂಚದ ಎಲ್ಲಾ ರಾಜ್ಯಗಳನ್ನು ಅವುಗಳ ವೈಭವವನ್ನು ಆತನಿಗೆ ತೋರಿಸಿ, ನೀನು ನನಗೆ ಸಾಷ್ಟಾಂಗ ನಮಸ್ಕಾರ ಮಾಡಿದರೆ ಇವುಗಳನ್ನೆಲ್ಲ ನಿನಗೆ ಕೊಡುವೆನು ಅಂದನು. Praise the Lord. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, ಅನೇಕರು ಹೇಳ್ತಾರೆ, ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, ದೇವರು ನನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿದ್ದಾರೆ. இவன் சாத்தானை கும்பிடுறான்னு நினைக்கிறேன். ನೀನ್ ಸೈತಾನನ ಆರಾಧನೆ ಮಾಡೋದು ಅನ್ಕೊಂಡಿದ್ದೀರಾ? புதிய உடன்படிக்கையில ஆசீர்வாதம் கம்மிங்க. ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಆಶೀರ್ವಾದ ಕಮ್ಮಿ ರೀ. ஆண்டவர் கொடுத்தா வாங்கிக்க. ದೇವರು ಕೊಟ್ರೆ ತಗೋ. மறுபடியும் பிசாசு ಮತ್ತೆ ಸೈತಾನ இயேசுவை பாரு, அவரை மிகவும் உயர்ந்த மலை மேல் கொண்டு போய் ಬಹಳ ಎತ್ತರವಾದ ಬೆಟ್ಟಕ್ಕೆ ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗಿ இயேசுவை ಯೇಸುವನ್ನ தூக்கிட்டு பாருங்க, அவன் மாடியில கூட கொண்டு, சர்ச்சுக்கு மேல கூட கொண்டு போய் நிக்க வைக்கிறான். ಅವನು ಚರ್ಚ್ ತುದಿಗೆ ಬೇಕಾದ್ರೆ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗಿ ನಿಲ್ಲಿಸ್ತಾನೆ. பாரு அவனுடைய வல்லமை எப்படி இருக்கு. ಅವನ ಬಲ ಎಷ್ಟಿದೆ. நீயும் நானும் ஏமாத்திரம். ನೀನು ನಾನು ಎಷ್ಟು ಮಾತ್ರ. ஊழியத்துல ரொம்ப ஜாக்கிரதை. ಸೇವೆಯಲ್ಲಿ ತುಂಬಾ ಜಾಗೃತೆ. என் நாடுகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். ನನ್ನ ಕುರಿಗಳು ನನ್ನ ಶಬ್ದಕ್ಕೆ ಕಿವಿ இயேசு ಕೊಡುತ್ತದೆ. பேச்சு கேட்டு ஊழியம் செய்யறதா ஊழியம். ಯೇಸುವಿನ ಮಾತು ಕೇಳಿ ಸೇವೆ ಮಾಡುವುದೇ அத ಸೇವೆ. மீறி நீ செஞ்சேன்னு வச்சுக்க, ಅದನ್ನ ಮೀರಿ ನೀನು ಮಾಡದೆ நீ சாத்தான் கைக்கு போயிட்ட. ಸೈತಾನ ಕೈಗೆ ಹೋಗ್ಬಿಟ್ಟೆ. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் தரிசனம் வந்துச்சே,
ಅನೇಕರು ದರ್ಶನ ಬಂತು. அட ஒளியின் தூதனுடைய ஆவி எல்லாமே கொடுப்பான். ಬೆಳಕಿನ ದೂತನ ಆತ್ಮ ಎಲ್ಲ அவன் இயேசுவை போல அவனுக்கு தரிசனம் கொடுப்பான். ಯೇಸು ರೀತಿಯಲ್ಲಿ ದರ್ಶನ ಕೊಡ್ತಾನೆ, சொப்பனம் கொடுப்பான். ಸ್ವಪ್ನಗಳನ್ನು ஏமாந்து போவாதீங்க. ವಂಚನೆಗೊಳಗಾಗಬೇಡಿ. பரிசுத்தம் இல்லாத எந்த சொப்பனம் தரிசனம் வந்தாலும் அது சாத்தான் கொடுக்கிறது. ಪರಿಶುದ್ಧತೆ ಇಲ್ಲದ ಯಾವ ಸ್ವಪ್ನ ದರ್ಶನಗಳು ಬಂದ್ರೆ ಅದು ಸೈತಾನ. உலகத்தின் சகல ராஜ்யங்களை அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, ಲೋಕದ ಎಲ್ಲ ಸಕಲ ವೈಭವಗಳನ್ನು ಅದರ ಮಹಿಮೆಯನ್ನು ಸೈತಾನ ಅವರಿಗೆ இந்த உலகத்தை படைத்ததே இயேசுதான். ಈ ಲೋಕನ ಉಂಟು ಮಾಡಿದ್ದೇ ಯೇಸು. எப்ப இவன் தவறு செய்தானோ ಯಾವಾಗ ಇವನ್ ತಪ್ಪು ಮಾಡಿದ್ನೋ சாத்தான் கைக்கு போச்சு. ಸೈತಾನ ಕೈಗೆ ಹೋಗ್ಬಿಡ್ತು. அதுக்குதான் இவன் சொல்றான், ಅದಕ್ಕೆ ಅವನು இந்த ಹೇಳ್ತಾನೆ, உலகம் எல்லாமே எனக்கு தான் இப்ப சொந்தம். ಈ ಲೋಕ ಎಲ್ಲ ಈಗಲೇ ನನಗೆ ಸ್ವಂತ. அப்ப ஒரு சபையில ಈ ಸಭೆಯಲ್ಲಿ ஐயா எத்தனை உலகத்துல சபை இருக்கிறதோ, ಎಷ್ಟು ಲೋಕದಲ್ಲಿ ಸಭೆಗಳು, தவறு செய்கிற தவறு செய்த சபைகள், ತಪ್ಪು ಮಾಡುವ ಸಭೆಗಳು, சாத்தான் பாரு உலகத்தையே காட்டுறது, இதெல்லாம் உனக்கு கொடுக்கிறேன். ಸೈತಾನ ಲೋಕನೇ ತೋರಿಸ್ತಾನೆ, ಇದೆಲ್ಲ ನೀನ್ ಕೊಡ್ತೀನಿ ಅಂತ. பணம், ಹಣ, சொத்து, ಸೊತ್ತು, சுகம். ಸುಖ. இங்க ஒரு சாட்சி சொல்லுவாங்க, ತಕ್ಷಣ ಇಲ್ಲೊಂದು ಸಾಕ್ಷಿ ಹೇಳ್ತಾರೆ, ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தார், ದೇವ್ರು ನನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿದ್ರು, எனக்கு வீடு கொடுத்தார், ನನಗೆ ಮನೆ ಕೊಟ್ರು, இடம் கொடுத்தார், ಜಾಗ ಕೊಟ್ರು. சாத்தான் அதான் கொடுக்கிறேன்றான். ಸೈತಾನನೇ ಕೊಡ್ತೀನಿ நீ ಅಂತ. பரிசுத்தம் இல்லாமல் ನೀನು ಪರಿಶುದ್ಧತೆ ಇಲ್ಲದೆ எது கிடைத்தாலும் அது சாத்தானுக்கு தான் சொந்தம். ಏನ್ ಸಿಕ್ಕರು ಅದು ಸೈತಾನನಿಗೆ ಸ್ವಂತ. 9வது வசனம் சொல்லுது, 9ನೇ ವಚನ நீர் ಹೇಳುತ್ತೆ, சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் ನೀನು ನನಗೆ ಸಾಷ್ಟಾಂಗ ನಮಸ್ಕಾರ இவைகளெல்லாம் உமக்கு தருவேன் ಇವುಗಳನ್ನೆಲ್ಲ ನಿನಗೆ என்று ಕೊಡ್ತೇನೆ சொன்னான். ಎಂದು ಹೇಳ್ದ. ஹல்லேலூயா. அல்லேலೂಯಾ. அப்ப பாவம் செய்யற கிறிஸ்தவர்கள் ಪಾಪ ಮಾಡುವ ಕ್ರೈಸ್ತರು யார பணியறான்? ಯಾರಿಗೆ ಅಡ್ಡ ಬೀಳ್ತಾ ಇದ್ದಾರೆ? யாரே? ಯಾರಿಗೆ? பிரைஸ் தி லார்ட். ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. சாத்தானை கும்பிடுற ಸೈತಾನಿಗೆ ಅಡ್ಡ ಬೀಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. சாஷ்டாங்கமானா ಸಾಷ್ಟಾಂಗವಾಗಿ ஃபுல்லா கீழே விழுந்து பணிகிறான். ಎಲ್ಲ ಮಟ್ಟವಾಗಿ ಬಿದ್ದು எல்லா ஆசீர்வாதத்தையும் உனக்கு கொடுக்கிறேன், ಎಲ್ಲ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ನಿನಗೆ ಕೊಡ್ತೇನೆ. பரிசுத்தம் இல்லாதவன் இப்ப சாத்தானை கும்பிட்டு ஆசீர்வாதத்தை வாங்குறான். ಪರಿಶುದ್ಧತೆ ಇಲ್ಲದವನು ಸೈತಾನನಿಗೆ ಅಡ್ಡ ಬಿದ್ದು ಆಶೀರ್ವಾದ கேட்டா ತಗೊಳ್ತಾನೆ. 10 சபை இருக்குது, ಕೇಳಿದ್ರೆ 10 ಸಭೆ ಇದೆ, 5 சபை இருக்குது. 5 ಸಭೆ ಇದೆ. உன் ஆத்துமா ನಿನ್ನ ಆತ್ಮ பரலோகம் போகலனா ಪರಲೋಕ ಹೋಗಿಲ್ಲ அத்தனை சபையும் ಎಲ್ಲ ಸಭೆ இயேசுவின் தாய்க்கு பிறந்த சபை. ಯಾರಳ ತಾಯಿಗೆ ಹುಟ್ಟಿದ ಸಭೆ. வெளிப்பாடு 17 1 2 ಪ್ರಕಟಣೆ 17ನೇ ಅಧ್ಯಾಯ 1 2 இங்க ವಚನ. இருந்துதான் ஆரம்பம். ಇಲ್ಲಿಂದನೇ ಈಗ ಆರಂಭ. 7 ಪಾತ್ರೆಗಳನ್ನು ಹಿಡಿದಿದ್ದ 7 ಮಂದಿ ದೇವದೂತರಲ್ಲಿ ಒಬ್ಬನು ಬಂದು ನನ್ನ ಸಂಗಡ ಮಾತಾಡಿ, ಬಾ, ಬಹಳ ನೀರುಗಳ ಮೇಲೆ ವಾಸಿಸಿರುವ ಮಹಾ ಜಾರಸ್ತ್ರೀಗೆ ಬರುವ ದಂಡನೆಯನ್ನು ನಿನಗೆ ತೋರಿಸುತ್ತೇನೆ. ಅವುಗಳೊಂದಿಗೆ ಭೂರಾಜರು ಜಾರತ್ವ ಮಾಡಿದರು ಮತ್ತು ಭೂನಿವಾಸಿಗಳು ಅವಳ ಜಾರತ್ವವೆಂಬ ದ್ರಾಕ್ಷರಸವನ್ನು ಕುಡಿದು ಮತ್ತರಾದರು ಎಂದು ಹೇಳಿದನು. 2 ಆಯ್ತು. ஆயிட்டா? 7 கலாசங்களுடைய அந்த 7 தூதரில் ஒருவன் 7 ಪಾತ್ರೆಗಳನ್ನು ಹಿಡಿದಿದ್ದ 7 ದೇವದೂತರು ಬಂದು என்னோட பேசி, ನನ್ನ ಸಂಗಡ ಮಾತಾಡಿ, நீ வா, ನೀನು ಬಾ, திரளான தண்ணீர் மேல் உட்கார்ந்திருக்கிற மகா வேசியோட பூமியை ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே. ಬಹಳ ನೀರುಗಳ ಮೇಲೆ ವಾಸಿಸಿರುವ ಮಹಾಜಾರ ಸ್ತ್ರೀ ವಾಸ ಮಾಡಿದಾಳಲ್ಲ. பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் யோசித்து பாருங்க. ಸ್ವಲ್ಪ ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. இந்த வேசித்தனத்தினாலே ಈ ಜಾರಳತ್ವದಿಂದ அநேக சபைகள் ಅನೇಕ ಸಭೆಗಳು விழுந்து போனது. ಬಿದ್ದು ಹೋಗಿದ್ದು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பிரைஸ் தி லார்ட். ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. இந்த 17ஆம் அதிகார ரகசியத்தை தெரிந்தால், ಈ 17ನೇ ಅಧ್ಯಾಯದ ರಹಸ್ಯ ಗೊತ್ತಾದ್ರೆ, ஒரு ஊழியக்காரனாவட்டு, ಒಬ್ಬ ಸೇವಕ ಆಗ್ಲಿ, ஒரு விசுவாசி ஆவட்டு, ಒಬ್ಬ ವಿಶ್ವಾಸಿ ಆಗ್ಲಿ, லேடிஸ் கிட்ட அதிகமா பேச மாட்டாங்க. ಸ್ತ್ರೀಯರ ಹತ್ರ ಅಧಿಕವಾಗಿ ಮಾತಾಡೋದೇ. பேசினானா நீ அவுட்டு, ಮಾತಾಡಿದ್ರೆ ನೀ நீ ಬಿದ್ದೋಗ್ತೀಯ, விழுந்துட்ட. ನೀನ್ ಬಿದ್ದೋದೆ. பூனை மாதிரி நிறைவேறி இருப்பாங்க ஆம்பளைங்க, ಬೆಕ್ಕಿನ ರೀತಿಲಿ ಇರ್ತಾರೆ ಅನೇಕ ஆனா ಪುರುಷರು. மனைவி சிங்க மாதிரி இருக்கும். ಹೆಂಡತಿ ಸಿಂಹದಂತೆ அவன் ಇರ್ತಾಳೆ. உள்ளுக்குள்ள வைக்கிறான் பாரு ஆப்பு. ಒಳಗೊಳಗೆ ಮಾಡ್ತಾನೆ ನೋಡಿ ದ್ರೋಹ. நல்லவனா நடிச்சிட்டு இருப்பாங்க. ಚೆನ್ನಾಗೇ ನಟಿಸ್ತಾ இந்த ಇರ್ತಾರೆ. தப்பு செய்யறவங்க ಈ ತಪ್ಪು ಮಾಡುವವರು ஒரு பிக்சர்ல எப்படி நடிக்கிறாங்களோ ಹೇಗೆ ಒಂದು ಸಿನಿಮಾದಲ್ಲಿ ನಟನೆ நல்லா ಮಾಡ್ತಾರೋ நடிப்பாங்க. ಚೆನ್ನಾಗಿ ஏன் நடிக்கிறாங்க? ಯಾಕೆ ನಟಿಸ್ತಾರೆ? தப்பிக்கிறதுக்கு. ತಪ್ಪಿಸ್ಕೊಳ್ಳೋಕೆ. ஆவியானவர் சபைக்கு சொல்றவன் காதுள்ளவன் கேட்க கடவான். ಆತ್ಮರು ಸಭೆಗೆ ಹೇಳುವುದನ್ನು ಕಿವಿಯುಳ್ಳವನು பாரு, ಕೇಳಲಿ. இந்த பைபிள் சொல்லுது, ಬೈಬಲ್ ಹೇಳುತ್ತೆ, மகா வேசியோட பூமி ராஜாக்கள்
ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே. ಆ ಜಾರ ಸ್ತ್ರೀಯಲ್ಲಿ ಅನೇಕ ಭೂರಾಜರು ವ್ಯಭಿಚಾರ ಮಾಡಿದರಲ್ಲ. Praise the Lord. Praise the Lord. எவ்வளவு அவமானம், ಎಷ್ಟು ಅವಮಾನ, எத்தனை குடும்பங்கள், ಎಷ್ಟು ಕುಟುಂಬಗಳು, எத்தனை அந்நிய ஜனங்கள் ಎಷ್ಟು ಅನ್ಯ ಜನರು நம்மளை காரி ನಮ್ಮನ್ನ ಕ್ಯಾಕರಿಸಿ துஷிக்கிறாங்க. ಉಗಿತಾ ಇದ್ದಾರೆ. கொஞ்சம் யோசித்து பாருங்க. ಸ್ವಲ್ಪ ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. நம்ம வாழ்க்கையில ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் ಪ್ರಾಣ ಆತ್ಮ ಶರೀರವೆಲ್ಲವೂ பரிசுத்தம் காணப்படணும். ಪರಿಶುದ್ಧತೆ ಕಾಣಬೇಕು. அதுக்கு தான் ஸ்டார்டிங்கிலே சொன்னேன், ಅದಕ್ಕೆ ಪ್ರಪ್ರಥಮವಾಗಿ பரிசுத்தம் உள்ளவரும் ಪರಿಶುದ್ಧ ಉಳ್ಳವರು, குற்றம் இல்லாதவரும். ತಪ್ಪಿಲ್ಲದವರು எத்தனை சபைகளில ಎಷ್ಟು ಸಭೆಗಳಲ್ಲಿ ஆண்டவரே இல்லங்க, ದೇವರೇ ಇಲ್ಲ ರೀ, பாவம் தான் இருக்கிறது. ಪಾಪನೇ ತುಂಬಿದೆ. சபைய ಸಭೆನ சாத்தானுக்கு விட்டு போட்டோம். ಸೈತಾನನಿಗೆ ಮಾರಿಬಿಟ್ವಿ. ஹalleluya. ஹalleluya. அவனுடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டிருந்தார்களே. ಆಕೆ ಜಾರತ್ವವೆಂಬ ದ್ರಾಕ್ಷರಸವನ್ನು ಕುಡಿದು ಎಲ್ಲರೂ ಮತ್ತರಾಗಿದ್ದಾರೆ. உலகத்தோடு ಲೋಕದೊಟ್ಟಿಗೆ பாவத்தில ಪಾಪದಲ್ಲಿ ஆஹா உள்ள வந்த ಒಳಗೆ ಬಂದ್ರೆ பரிசுத்தத்தில பாட்டு, ಪರಿಶುದ್ಧತೆಯಲ್ಲಿ ಹಾಡು, பரிசுத்தத்தில மெசேஜ், ಪರಿಶುದ್ಧತೆಯಲ್ಲಿ ಮೆಸೇಜ್, பரிசுத்தத்தில ஜெபம். ಪರಿಶುದ್ಧತೆಯಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ. வெளியே போனா ಹೊರಗೆ ಹೋದ್ರೆ ஒரு கோட்டு தண்ணி அடிக்கும் போல ಒಂದ್ ಮದ್ಯಪಾನ ಮಾಡಿದ ಹಾಗೆ பாவத்தில ಪಾಪದಲ್ಲಿ சேத்தில ಕೆಸರಲ್ಲಿ உருண்டு ಉಲ್ಡಾಡಿ புரண்டு ಹೊರಡಾಡಿ பன்னிய போல வாழ்ந்துட்டு ಹಂದಿಯಂತೆ ಜೀವಿಸಿ சபைக்குள்ள வந்து ಸಭೆಯಲ್ಲಿ ಬಂದು ஹalleluya. அல்லேலூயா. இதனுடைய அர்த்தம் தான் இந்த வசனம். ಇದರ ಅರ್ಥನೇ ಈ ವಾಕ್ಯ. கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவருக்கும், தவறு செய்கிறவர்களுக்கு, ಕೇಳುವವರೆಲ್ಲರಿಗೂ, ತಪ್ಪು ಮಾಡುವವರಿಗೆ. ஹalleluya. அல்லேலூயா. இந்த சிகப்பான மிருகம் ಈ ಕೆಂಪಾದ ಮೃಗ அந்தி கிறிஸ்துவை குறிக்கும். ಅಂತ್ಯಕ್ರಿಸ್ತನನ್ನು ಕುರಿತದ್ದು. அந்த மிருகத்தில் 7 தலைகளும் 7 மலைகளும் குறிக்கும். ಆ ಮೃಗಕ್ಕೆ 7 ತಲೆಗಳು 7 ಬೆಟ್ಟಗಳು ಕುರಿತದ್ದು. உண்மையான சபை ನಿಜವಾದ ಸಭೆ ரகசிய வருகையிலே ರಹಸ್ಯ ಬರುಣದಲ್ಲಿ எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு ಎತ್ತಲ್ಪಟ್ಟ ನಂತರ பூமி மேல் காணப்படுகிற சபையின் மீதி பகுதியாகும். ಭೂಮಿಯಲ್ಲಿ ಕಾಣಲ್ಪಡುವುದು ಮಿಕ್ಕಾದಂತ ಸಭೆ ಆಗುತ್ತೆ. அப்படினால் ಹಾಗಂದ್ರೆ உண்மையான சபை ನಂಬಿಕೆಯಾದ ಸಭೆ இயேசுவின் வருகையிலே ಯೇಸುವಿನ ಬರುಣದಲ್ಲಿ எடுத்துக்கொள்ளப்படும். ಎತ್ತಲ್ಪಡುತ್ತೆ. இந்த பாவமான ಈ ಪಾಪವಾದ இந்த வேசியின் ಈ ಜಾರಳ இந்த சபைகள் ಈ ಸಭೆಗಳು கைவிடப்படும். ಕೈ ಬಿಡಲ್ಪಡುತ್ತೆ. இந்த உலகத்துல ಈ ಲೋಕದಲ್ಲಿ எத்தனை சபை ಎಷ್ಟು ಸಭೆ கைவிடப்படுகிறதோ ಕೈ ಬಿಡಲ್ಪಡುತ್ತೋ அத்தனை சபைகளும் ಅಷ್ಟು ಸಭೆಗಳು வேசியின் சபைகள். ಜಾರಳ இந்த ಸಭೆಗಳು. வசனத்தினுடைய அர்த்தம் இதுதான். ಈ ವಾಕ್ಯದ ಅರ್ಥ ಇದೇನೆ. இத போக போக ಇದು ಹೋಗ್ತಾ ಹೋಗ್ತಾ உங்களுக்கு இதனுடைய அர்த்தத்தை வெளிப்படுத்துவேன். ಇದರ ಅರ್ಥವನ್ನು ತಿಳಿಸ್ಕೊಡ್ತೇನೆ. கிறிஸ்துவை ಕ್ರಿಸ್ತನನ್ನ சொந்த ரட்சரை ஏற்றுக்கொள்ளாத சபை, ಸ್ವಂತ ರಕ್ಷಕನನ್ನಾಗಿ ಅಂಗೀಕರಿಸಿ அவர்கள் ஒரு ಅವರು ಒಂದು பொழுதுபோக்கு கிறிஸ்தவர்கள். ಟೈಮ್ ಪಾಸ್ ಮಾಡುವ ಕ್ರೈಸ್ತರು. ஹalleluya. அல்லேலೂಯಾ. சரீரமாக இணைக்கப்படவில்லை. ಶರೀರವಾಗಿ ಎಣಿಸೋದಿಲ್ಲ. அப்படின்னு இயேசுனுடைய சரீரத்தோட ಯೇಸುವಿನ ಶರೀರದೊಟ್ಟಿಗೆ இந்த சபை ಈ ಸಭೆ இணைக்கப்படவில்லை. ಎಣಿಸೋದೇ ಇಲ್ಲ. நம்முடைய சரீரம், ನಮ್ಮ ಶರೀರ சபை இயேசுவோடு இணைக்கப்பட வேண்டும். ಯೇಸು ಒಟ್ಟಿಗೆ ಹೊಂದ್ಕೋಬೇಕು. இந்த சரீரமும் ಈ ಶರೀರ இந்த சபையும் ಈ ಸಭೆ வேற யாரோடு இணைக்கப்படக்கூடாது. ಯಾರೊಟ್ಟಿಗೂ ಇಜ್ಜೋಡಾಗಬಾರ್ದು. ஹalleluya. அல்லேலூயா. ரொம்ப ஜாக்கிரதை. ತುಂಬಾ ಜಾಗ್ರತೆ. Praise the Lord. Praise the Lord. இன்னைக்கு எத்தனை சபைகள் ಎಷ್ಟು ಸಭೆಗಳು மனுஷனோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. ಮನುಷ್ಯರೊಟ್ಟಿಗೆ ಹೊಂದ್ಕೊಂಡಿದೆ. ஹalleluya. அல்லேலೂಯಾ. இவர்களை மகா உபத்திர காலத்தில் ಇವರನ್ನು ಮಹಾ ಉಪದ್ರವ ಕಾಲದಲ್ಲಿ கைவிடப்பட்ட கூட்டம். ಇವರೆಲ್ಲರೂ ಕೈ ಬಿಡಲ್ಪಟ್ಟ ಕೂಟ. ஹalleluya. Praise the Lord. வேசித்தனன்றது வேசித்தனம் பண்றது இல்ல. ಜಾರತ್ ಅನ್ನೋದು ಜಾರತ್ವ ಮಾಡೋದಲ್ಲ. உலகத்தோடு வாழ்கிறதும் அவங்கதான். ಲೋಕದೊಟ್ಟಿಗೆ ಜೀವಿಸೋರು ಅವರೇನೆ. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನರಿದ್ದೀರಾ? Praise the Lord. Praise the Lord. கிறிஸ்தவன் சொல்லிட்டு உலகத்தோடு இருக்கிறீங்க. ಕ್ರೈಸ್ತರು ಅಂತ ಹೇಳ್ಕೊಂಡು ಲೋಕದೊಟ್ಟಿಗೆ ಹೊಂದ್ಕೊಂಡಿದ್ದೀರಾ. எல்லா கடவுளும் ஒண்ணு. ಎಲ್ಲಾ ದೇವರು ಒಂದೇ. நமக்கு ஒரே கடவுள் இயேசு. ನಮಗೊಂದೇ ದೇವರು ಯೇಸು. Praise the Lord. Praise the Lord. வேற எந்த கடவுளும் எங்களுக்கு கிடையாது. ನಮಗೆ ಬೇರೆ ಯಾವ ದೇವರು ಇಲ್ಲ. உயிர் போனாலும் இயேசுவுக்கு தான். ಜೀವ ಹೋದ್ರೂ ಯೇಸುವಿಗೆನೆ. ஹalleluya. அல்லேலூயா. பாரு, கைவிடப்பட்ட அவள் பாரு, கைவிடப்பட்ட அவள் ಕೈ ಬಿಡಲ್ಪಟ್ಟವಳು திரடான தண்ணீர் மேல் உட்கார்ந்து ಬಹಳ ನೀರುಗಳ ಮೇಲೆ ಕುಳಿತಿದ್ದಾಳೆ, இருக்கிறாள். ಕೂತಿದ್ದಾಳೆ. தண்ணீர்கள் என்பது ನೀರೇನುವುದು பெரும் கூட்டமான
மக்களையும் தேசங்களையும் குறிக்கிறது. ಮಹಾಕೂಟವಾದ ದೇಶವು ಮಕ್ಕಳನ್ನು ಕುರಿತದ್ದು. இந்த தண்ணீர் என்பது, ಈ ನೀರನ್ನೋದು, நான் ஏன் பிரசங்கம் பண்றேன்னா, ನಾನು ಯಾಕೆ ಪ್ರಸಂಗ ಮಾಡ್ತಾ நீங்க ಇದ್ದೀನಿ தப்பு பண்றது எனக்கு தேவையில்லை. ನೀವು ತಪ್ಪು ಮಾಡೋದು ನನಗೆ ಬೇಕಾಗಿಲ್ಲ. இன்னேல இருந்து ஒரு முடிவெடுங்க. ಇನ್ನು ಮೇಲಾದ್ರೂ நான் ஆண்டவருக்காக பரிசுத்தமாய் வாழ்வேன். ನಾನು ದೇವರಿಗಾಗಿ ಪರಿಶುದ್ಧವಾಗಿ வசனத்தை கேட்க தெரியாதவங்க தான் தவறு பண்றது. ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳೋಕೆ ಗೊತ್ತಿಲ್ಲದವರು கேட்டதுக்கு அப்புறம் ಕೇಳಿದ್ಮೇಲೆ இன்னும் என்னுடைய வாழ்க்கையில ಇನ್ನು ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ஒரு குறை இருக்க கூடாது. ಒಂದು ಕೊರತೆನೂ ಇರಬಾರದು. ஹalleluya. அல்லேலூயா. உட்கார்ந்து இருக்கிற மகா வேசியோடு பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்கள். ಕೂತಿರುವಂತ ಜಾರಳೊಟ್ಟಿಗೆ ಭೂರಾಜರೆಲ್ಲರೂ ವ್ಯಭಿಚಾರ ಮಾಡಿದ್ರು. அப்படின்னு இன்னைக்கு இருக்கிற ராஜா யாரு? ಇಲ್ಲಿರೋ ರಾಜ ಯಾರು? நல்லா கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. ಯೇಸು ಸಭೆயில உலகராக ಆಮೆನ್. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಸಭೆಯಲ್ಲಿ ಚಲಿಸುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. நிறைவேறு சொல்றாங்க. ಅನೇಕರು ஆனா ಹೇಳ್ತಾರೆ ನಾನು ಸಭೆயில ಯೇಸು இல்லன்னு. ಸಭೆಯಲ್ಲಿ ಯೇಸು ಇಲ್ಲ ಅಂತ. வெளிப்பாடு 2:1 அதான் எபேசு சபைன்றது. ஹalleluya. படிங்க. இல்ல ஆச்சு. ಎಫೆಸದಲ್ಲಿರುವ ಸಭೆಯ ದೂತನಿಗೆ ಬರೆ 7 ನಕ್ಷತ್ರಗಳನ್ನು ಬಲಗೈಯಲ್ಲಿ ಹಿಡಿದುಕೊಂಡು 7 ಚಿನ್ನದ ದೀಪಸ್ತಂಭಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ತಿರುಗಾಡುವಾತನು ಹೇಳುವುದೇನೆಂದರೆ, உலாகிறார் இருக்குதா? உலாவி ಚಲಿಸುತ್ತಾ நீங்க இந்த சபையில ஆண்டவர். ತಿರುಗಾಡುತ್ತಾ ಈ ದೇವರು ಈ ಸಭೆಯಲ್ಲಿ. அது எபேசியர் எடுக்கும், நான் கரெக்டா உங்களுக்கு சொல்றேன். ಎಫೆಸಿ ಸಭೆ ತಗೊಳ್ಳುವಾಗ ನಾನು ಹೇಳ್ತೀನಿ உலாவுகிறார். ತಿರುಗಾಡುತ್ತಾ இந்த ಇದ್ದಾರೆ. சபையில ஆண்டவர் உலாகிறாரா? ಈ ಸಭೆಯಲ್ಲಿ ದೇವರು ತಿರುಗಾಡ್ತಾ ಇದ್ದಾರಾ? கொஞ்சம் யோசித்து பாரு. ಸ್ವಲ್ಪ ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. உலாகிறாரா? ತಿರುಗಾಡ್ತಾ ಇದ್ದಾರಾ? அந்த உலாவற சபையே விழுந்து போச்சு. ತಿರುಗಾಡ್ತಾ ಇದ್ದಂತ ಸಭೆನೇ ಬಿದ್ದೋಯ್ತಂತೆ. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. வேசியுக்கான் தனது அதிகாரத்தில் வைத்திருப்பாள். ತನ್ನ ಅಧಿಕಾರದಲ್ಲಿ ಇಟ್ಕೊಂಡಿರ್ತಾಳೆ இந்த வேசி. ಈ ಜಾರಳು. அப்படினால் இந்த ಹಾಗಂದ್ರೆ உலகத்தில் உள்ள சபைகளை ಈ ಲೋಕದಲ್ಲಿರುವ ஒரு ಸಭೆಗಳನ್ನ அதிகாரத்திலே ಅಧಿಕಾರವನ್ನ வைக்கிறாள். ತನ್ನ ಅಧೀನದಲ್ಲಿ ಇಡ್ತಾಳೆ. Praise the Lord. Praise the Lord. கொஞ்சம் யோசித்து பாருங்க. ಸ್ವಲ್ಪ ಯೋಚಿಸಿ இன்னைக்கு ನೋಡಿ. எத்தனை சபைகள் ಈಗ ಎಷ್ಟು ಸಭೆಗಳು சாத்தானுடைய அதிகாரத்திலே இருக்கிறது. ಸೈತಾನನ ಅಧಿಕಾರದಲ್ಲಿದೆ. ஹalleluya. ಅಲ್ಲೆಲೂಯಾ. இந்த காலத்தில் சபை பாருங்க, ராஜாக்கள் வேசனை பண்ணினார்கள். ರಾಜರು ಜಾರತ್ವ ಮಾಡಿದ್ರು. இந்த காலத்தில் ಈ ಕಾಲದಲ್ಲಿ சபைக்கு ಸಭೆಗೆ தேசத்துக்கும் ದೇಶಕ್ಕೂ நடுவில் ಮಧ್ಯದಲ್ಲಿ பரிசுத்தம் இல்லாத ಪರಿಶುದ್ಧತೆ ಇಲ್ಲದೆ உறவுகள் காணப்பட்டது என்பதை ಕುರುಹುಗಳು ಕಾಣಲ್ಪಡುತ್ತದೆ ಎಂಬುದು தெரிவிக்கிறது. ತಿಳಿಸ್ತಾ ಇದೆ. அப்போ நம்ம ஆளுங்க ನಮ್ಮ ವ್ಯಕ್ತಿಗಳು யாரோட இருக்கிறோம்? ಯಾರೊಟ್ಟಿಗಿದ್ದೀವಿ? உலகத்தோடு இருக்கிற யாரோட இருக்கிற? ಲೋಕದೊಟ್ಟಿಗಿರೋ ನಾವು ಯಾರೊಟ್ಟಿಗಿದ್ದೀವಿ? சாத்தானோட இருக்கிற. ಸೈತಾನ್ ಜೊತೆಲೇ ಇದ್ದೀವಿ. ஏன்னா இது ஆராய்ச்சி, இதை முடிச்சாதான் அது 20 மினிட்டோட ஆகலாம். முடிச்சா நான் நிறுத்திடுறேன். பிரைஸ் தி லார்ட். ಮುಗಿದ್ರೆ ನಾನು ನಿಲ್ಲಿಸ್ತೀನಿ. ஆனா 4 அதிகாரத்தில இருந்துதான் அடி விழுறது. 4ನೇ ವಚನದಿಂದನೇ ಏಟು ಬೀಳೋದು. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. தமது நாட்களில் ತಮ್ಮ ದಿನಗಳಲ್ಲಿ எல்லா மதங்களையும் ಎಲ್ಲ ಮತಗಳನ್ನು ஒன்றாக சேர்க்க பார்க்கிறது ಒಂದಾಗಿ ಸೇರ್ಸೋಕ್ ನೋಡೋದು கள்ள சபை. ಕಳ್ಳ ಸಭೆಗಳು. நம்ம எல்லாம் ஒண்ணுதான். ನಾವೆಲ್ಲರೂ ಒಂದೇ. எல்லா கடவுளும் ஒண்ணுதான். ಎಲ್ಲಾ ದೇವರು ಒಂದೇನೆ. இது நீங்க பேப்பர்ல பாத்திருப்பீங்க. ಇವತ್ತು ಪೇಪರ್ ನೋಡಿರ್ತೀರಾ எந்த கள்ள சபை வேசி சபைன்னு. ಯಾವ ಕಳ್ಳ ಸಭೆ, ಜಾರಳ ಸಭೆ ಅಂತ. ஹalleluya. கள்ள சபை உருவாகும் என்பதா காணப்படுகின்றது. ಕಳ್ಳ ಸಭೆ ರೂಪುಗೊಳ್ಳುವುದಂತ ಕಾಣಲ್ಪಡ್ತಾ அப்படி ಇದೆ. எல்லாமே ஒண்ணுதான். ಎಲ್ಲಾನು ಒಂದೇನೆ. நீ வேற இல்ல, நான் வேற இல்ல. ನೀ ಬೇರೆ ಎಲ್ಲ ನಾವೇ எல்லாம் ஒரே கடவுள் தான். ಎಲ್ಲ ಒಂದೇ ದೇವರೇ. இது அர்த்தம். ಇದರ ಅರ್ಥ தேவன் இதை சபை என்று கூறாமல் வேசி என்று கூறுகிறார். ದೇವರನ್ನು ಸಭೆ ಎಂದು ಕರೆಯದಲ್ಲಿ ಜಾರಳ ಎಂದು ಕರೀತಾ ಇದ್ದಾರೆ. ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். ಪ್ರೈಸ್ ದ ಲಾರ್ಡ್. போறீங்க இல்லையா கல்யாணங்களுக்கு? ಹೋಗ್ತಿರಲ್ಲ ಮದುವೆಗೆ? நம்ம எல்லாம் ஒண்ணுதான், நம்ம சொந்தக்காரர் தானே. ನಾವೆಲ್ಲರೂ ಒಂದೇ. ஆண்டவர் சொல்கிறார், ದೇವರೇ நீ இங்க இருந்து அங்க போனால் ನೀನ್ ಇಲ್ಲಿಂದ ಅಲ್ಲಿಗೆ ಹೋದ್ರೆ நீ வேசி. ನೀನು ಜಾರಳು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கொடூரமா இருக்கா? ಕಠಿಣವಾಗಿದ್ಯಾ? நீ இந்த பைபிளை விட்டு ನೀನ್ ಈ ಬೈಬಲ್ ಅನ್ನು நீ ಬಿಟ್ಟು எந்த தவறு செஞ்சாலும் ನೀನ್ ಯಾವ ತಪ್ಪು ಮಾಡಿದ್ರೂನು நீ யாரு? ನೀನ್ ಯಾರು? நிறைய பேர் நினைச்சிட்டு இருந்தாங்க, ಅನೇಕರು ತಿಳ್ಕೊಂಡು ஐயோ நாங்க இப்படி பண்ணனால எங்களை இல்ல. ನಾವ್ ಹಿಂಗ್ ಮಾಡಿದಕ್ ಪ್ರಸಂಗ ಮಾಡ್ತಾ ಇದಾರೆ ಅಂತ இந்த ಇಲ್ಲ. வசனத்தை விட்டு ಈ ವಾಕ್ಯವನ್ನ நீ ಬಿಟ್ಟು எந்த பக்கம் திரும்பினாலும் ನೀವ್ ಯಾವ ಕಡೆ ತಿರುಗಿದ್ರುನು பைபிள் சொல்லுது, ಬೈಬಲ್ ಹೇಳುತ್ತೆ
தேவன் இதை சபை என்று கூறாமல் வேசி என்று கூறுகிறார். ದೇವರು ಇದನ್ನು ಸಭೆ ಅಂತ ಕರೆದಲ್ಲೇ இந்த சபை ಈ ಸಭೆ வேசியின் சபை என்று கூறுகிறார். ಜಾರಳ ಸಭೆ ಅಂತ ಕರೆಯುತ್ತೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீங்க ಸ್ವಲ್ಪ ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. நீங்க இயேசுவை விட்டு ನೀವು ಯೇಸುವನ್ನ நீ ಬಿಟ್ಟು ஒரு தவறு செஞ்சால் ನೀವೊಂದು ತಪ್ಪು ಮಾಡಿದ್ರು இந்த வசனம் சொல்லுது. ಈ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತೆ. அப்ப எத்தனை பேர் தவறு செய்றீங்க? ಎಷ್ಟು ಜನರು ತಪ್ಪು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ? சொல்லுங்க சிஸ்டர். சொல்லுங்க. ಹೇಳಿ. அப்ப நீங்க எந்த சபை ஆளுங்க? ನೀವು ಯಾವ ಸಭೆ ವ್ಯಕ್ತಿಗಳು? வேசியை நமஸ்கரிக்கிற சபை, ಜಾರಳನ್ನು ಆರಾಧಿಸುವ ಸಭೆ, இதை கை கொள்கிறவர்கள், ಇದನ್ನು ಕೈಗೊಳ್ಳುವವರು. இது முத்திரையை எடுக்கப்பட்டிருக்கிறது. ಇದು ಮುದ್ರೆ ತೆಗೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. தானியேல முத்திரை போடப்பட்டிருக்கிறது. ದಾನಿಯೇಲಲ್ಲಿ ಮುದ್ರೆ ಹಾಕಿದ್ರು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சொல்லுங்க சிஸ்டர். ಹೇಳಿ. எத்தனை பேர் வெளியே போயிட்டு இருக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ಹೊರಗೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀರಾ? புரியலீங்களா? ಅರ್ಥ ಆಗಿಲ್ಲ. புரியலையா? ஆஹா அக்கா பன்னி அக்கா வாங்கக்கா. தகோலி வாங்கிக்கங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. அடுத்து சொல்கிறார், ಮುಂದೆ ಹೇಳ್ತಾರೆ, இது மிகவும் ஆபத்தானது. ಇದು ಬಹಳ ಆಪತ್ತು. இது உலகம் முழுவதையும் சமுத்திரத்தில் இருந்து வந்த மிருகத்தை கட்டுப்படுத்துகின்றது. ಇದು ಬಹಳವಾದ ಸಮುದ್ರ ಎದ್ದು ಬಂದಂತ ಮೃಗ ಕಟ್ಟುಪಾಡಲಿಡುತ್ತೆ. உங்களை அவன் கண்ட்ரோல்ல வைக்கிறான். ನಿಮ್ಮನ್ನು ತನ್ನ ಸ್ವಾಧೀನದಲ್ಲಿ சாத்தான் ಇಟ್ಕೊಳ್ತಾನೆ. கண்ட்ரோல்ல கொண்டு வரான். ಅವನು ತನ್ನ ಸ್ವಾಧೀನದಲ್ಲಿ சபைகளை சாத்தான் கண்ட்ரோல்ல கொண்டு வரான். ಸಭೆಗಳನ್ನು ಸೈತಾನ್ ಕಂಟ್ರೋಲ್ ಮಾಡ್ತಾನೆ. எச்சரிக்கையா இருங்க. ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಿ. நாங்க சபையில இருக்கிறவங்களுக்கு சொல்லல, ನಾನು ಸಭೆಯಲ್ಲಿ ಇರೋರಿಗೆ ಹೇಳ್ತಾ தவறா போன சபைகளுக்கு பற்றி சத்தியத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ತಪ್ಪಾಗಿ ಹೋಗುವ ಸಭೆಗಳಿಗೆ ಸತ್ಯನ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. praise the lord. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பொய்யான சபை ஜனங்களை ஆளும்படி கூறுவார்கள். ಸುಳ್ಳಾದ ಸಭೆಗಳು ಜನರನ್ನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುವಂತೆ ಹೇಳ್ಕೊಳ್ತಾರೆ. எத்தனை சபை? ಎಷ್ಟು ಸಭೆ? பாருங்க, நீங்க ನೀವು இந்த சபையை விட்டு எங்கேயும் போக கூடாது. ಈ ಸಭೆನ ಬಿಟ್ಟು ಎಲ್ಲೂ நீ ಹೋಗ್ಬಾರ್ದು. எங்கேயும் போக கூடாதுன்ற எந்த சபை இருக்கிறதோ ನೀವು ಎಲ್ಲೂ ಹೋಗ್ಬಾರ್ದು ಅಂತ அந்த ಸಭೆ ಇದೆಯೋ, சபை ಆ ಸಭೆ இந்த வேசியின் சபை. ಈ ಜಾರಳ ಸಭೆ. இந்த சபை உங்களை ஆளுகை செய்கிறது. ಈ ಸಭೆಗಳು ಅವ್ರನ್ನ ಆಳ್ವಿಕೆ உங்களுக்கு ಮಾಡುತ್ತೆ. சுதந்திரம் இல்லை. ನಿಮಗೆ ಸ್ವತಂತ್ರವಿಲ್ಲ. அதுக்கு நீ எந்த சபைக்கும் வீதி மாறி போக கூடாது. ಅದಕ್ಕೆ ಯಾವ ಸಭೆಗೂ ನಾಯಿ ತರ ಹೋಗ್ಬಾರ್ದು. உங்க சபைக்கு நீங்க வந்துதான் வரணும். ನಿಮ್ಮ ಸಭೆಗೆ ನೀವು ಬರ್ಲೇಬೇಕು. இப்போ வெளியில இருந்து மோகன் லாஸ்ட் ஐயா வராரு. ಹೊರಗಡೆಯಿಂದ ಮೋಹನ್ ಸಿಲಾಜರ್ ಅಯ್ಯ ಬರ್ತಾರೆ. தீர்க்கதரிசி நம்ம வில்சன் சென்ற ஐயா வராரு. ವಿನ್ಸೆಂಟ್ ಸೆಲಕುಮಾರ್ ಅಯ್ಯ ಬರ್ತಾರೆ. நிறைய பேர் எங்கேயும் போகண்டான்னுவாங்க. ಅನೇಕರು ಎಲ್ಲೂ ಹೋಗ್ಬೇಡ. நமக்கு வேலை இருக்குவா, செய்யலாம். ನಮಗೆ ಕೆಲಸ ಇದೆ ಬಾ. நீ அங்கேயும் போற. ನೀನ್ ಅಲ್ಲೇ. இப்படிப்பட்ட சபைகள் ಇಂತಹ ಸಭೆಗಳು ಜನಗಳನ್ನು ஆளுகை செய்து ಆಳ್ವಿಕೆ அந்த வேசி சபையை போல கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறது. ಜಾರಳ ಸಭೆ ಅಂತ ಕಂಟ್ರೋಲ್ ಮಾಡಿ இது போதான் அர்த்தத்தை நான் உங்களுக்கு சொல்லுவேன். ಇದು ಹೋಗ್ತಾ ಹೋಗ್ತಾ ಅರ್ಥನೇ ಹೇಳ್ತೀನಿ. ஹalleluya. பொய்யான சபையும் ಸುಳ್ಳಾದ ಸಭೆ, அரசாங்கம் அந்த சபையை ರಾಜಕೀಯ ವ್ಯಕ್ತಿದ ಸಭೆ விரும்பி இந்த ஏற்பாட்டை ஏற்றுக்கொள்ளும். ಇಷ್ಟಪಟ್ಟು ಏರ್ಪಾಟುಗಳನ್ನ ಅಂಗೀಕರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೆ. இந்த உலகத்தோடு இருக்கிற சபை ಈ ಲೋಕದಲ್ಲಿರೋ ಸಭೆ அரசாங்கத்தோட போவாங்க. ರಾಜಕೀಯ ವ್ಯಕ್ತಿಗಳ ಜೊತೆ இன்னைக்கு ಹೋಗ್ತಾರೆ. நிறைய ஊழியக்காரர் சொல்றான், ಅನೇಕ ಸೇವಕರು எனக்கு ಹೇಳ್ತಾರೆ, அவங்கள தெரியும், ನನಗೆ ಅವ್ರು ಗೊತ್ತು, இவங்கள தெரியும், இவரு ಗೊತ್ತು, எனக்கு இயேசுவே தெரியல. ಇವರಿಗೆ ಯೇಸುನೇ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கிறிஸ்துவின் அன்பையும், ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರೀತಿಯನ್ನು, ஒரு 3 பாயிண்ட் தான், கிறிஸ்துவின் அன்பையும் ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರೀತಿಯನ್ನು, இயேசು இலவசமாக கொடுத்த ரட்சிப்பையும் ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಉಚಿತವಾಗಿ ಕೊಟ್ಟ ರಕ್ಷಣೆಯನ್ನು ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த ಅಂಗೀಕರಿಸದವರು பெரிய பொய்யை ஏற்றுக்கொள்வார்கள். ದೊಡ್ಡ ಸುಳ್ಳನ್ನು ಒಪ್ಕೊಂಡ್ಬಿಡ್ತಾರೆ. வெளிப்பாடு அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு புரியாது. ಪ್ರಕಟಣೆ ಅಷ್ಟು ಬೇಗ ನಿಮ್ಗೆ ಅರ್ಥ ಆಗಲ್ಲ. இதை ரெக்கார்டு பண்ணி வெளியே விடும்போது நீங்க அதை கண்டுபிடிங்க. ಈ ರೆಕಾರ್ಡ್ ಮಾಡಿ ಹೊರಗೆ ಬಿಟ್ಟಾಗ ನೀವು ಅದನ್ನ ಅರ್ಥ ಮಾಡಿ. அவர்களுக்கு வருகிற ஆட்களை ಅವರಿಗೆ ಬರುವ ತೀರ್ಪು, தேவனுடைய நியாய தீர்ப்பில் மாத்திரம் அவர்கள் உதடுகள் வைக்கப்படும். ದೇವ ನ್ಯಾಯ ತೀರ್ಪಿನ ದಿನ ಮಾತ್ರ ಅವರ ತುಟಿಗಳಲ್ಲಿ ಇಡಲ್ಪಡುತ್ತೆ. உதடுகளை வைக்கப்படும். ನಿಮ್ಮ ತುಟಿಗಳಲ್ಲಿ ಇಡಲ್ಪಡುತ್ತೆ. அப்படினால் ಹಾಗಂದ್ರೆ ரட்சிக்கப்பட்டதிலே இருந்து ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ ஊழியக்காரராய் இருக்கலாம், ಸೇವಕರಾಗಿರ್ಬೋದು, விசுவாசியாய் இருக்கலாம். ವಿಶ್ವಾಸಿಗಳಾಗಿರ್ಬೋದು. உன் உதடு எப்படி இருக்கிறது? ನಿಮ್ಮ ತುಟಿಗಳು ಹೇಗಿದೆ? ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவளை பாருங்க, அவளை அழிக்க
போகிறதுமாகி இருக்கிறது. ಆಕೆಯನ್ನು ನಾಶ ಮಾಡುವಂತದ್ದಾಗಿರುತ್ತೆ. நல்லா கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. இந்த உலகத்தை ಈ ಲೋಕವನ್ನ ஒன்ன கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க. ಒಂದನ್ನ ಆರಾಧನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. உலகமே ಈ ಲೋಕನೇ புரிஞ்சவங்களுக்கு நான் பிடிச்சு சொல்லல. ಬಿಡಿಸಿ ಹೇಳೋದಿಲ್ಲ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. லாஸ்ட்ல ಕೊನೆಯಲ್ಲಿ இயேசுவை விட்டு ಯೇಸುನ ಬಿಟ್ಟು இந்த உலகத்துல ಈ ಲೋಕದಲ್ಲಿ யார கும்பிடுறாங்களோ, ಯಾರನ್ನ ಆರಾಧನೆ ಮಾಡ್ತಾರೋ, அந்த கிறிஸ்துவ கும்பிடலன்னா ಅಂತ್ಯ ಕ್ರಿಸ್ತನ ಆರಾಧನೆ ಮಾಡಿಲ್ಲ மொத்த வேரையும் சாவடிப்பான். ಎಲ್ಲರನ್ನು ಸಾಯಿಸಿಬಿಡ್ತಾರೆ. இந்த உலகத்துல கும்பிட்ட அத்தனை பேர் அவங்களை கைவிடுவார்கள். ಲೋಕದಲ್ಲಿ ಆರಾಧನೆ ಮಾಡಿದ್ವು ಎಲ್ಲರನ್ನು ಕೈ ಬಿಡ್ತಾರೆ. இயேசுவை கைவிட்டவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் மாத்திரம்தான் ಯೇಸುನ ಅಂಗೀಕರಿಸಿದವರು ಮಾತ್ರವೇ எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ಎತ್ತಲ್ಪಡ್ತಾರೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உலகத்துல மற்ற யார நம்புனவங்க எல்லாம், ಲೋಕದಲ್ಲಿ ಇನ್ಯಾರನ್ನ ನಂಬದವರೆಲ್ಲ அந்த மிருகம், ಆ ಮೃಗ, அந்த கிறிஸ்து மற்றும் கள்ளத்திற்சியின் நோக்கங்களை ಅಂತ್ಯ ಕ್ರಿಸ್ತನ ಮತ್ತು ಕಳ್ಳ ಪ್ರವಾದಿ எல்லா மகாவேசி நிறைவேற்றின பின்பு ಮಹಾ ಜಾರಳು அவள் ನೆರವೇರಿಸಿದ அவனை அழித்து போடுவான். ಅವಳನ್ನು ಆತನು ನಾಶ ಮಾಡಿಬಿಡ್ತಾನೆ. கடைசி காலத்துல ಕಡೆ ದಿನಗಳಲ್ಲಿ இந்த மிருகத்தை கும்பிடலனால் ಈ ಮೃಗನ ಅಡ್ಡ ಬೀಳಿಲ್ಲ, அவனுக்கு மேல நீங்க யாரை கும்பிட்டாலும் ಅವನ ಮೇಲೆ ನೀವು ಯಾರು ಕೈ ಮುಗಿದ್ರು அந்த சாத்தா உங்களை கொன்று ಆ விடுவான். ಸಹಿತ ನಿಮ್ಮನ್ನು ಕೊಂದು ಬಿಡುತ್ತೆ. இந்த உலகம் ಈ ಲೋಕ கொஞ்சம் யோசித்து பாருங்க, ಸ್ವಲ್ಪ ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ, யோசித்து பாருங்க. ಸ್ವಲ್ಪ ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. இயேசுவை விட்டு கும்பிடுற அத்தனுடைய நிலைமையை நீங்கள் யோசித்து பாருங்க. ಯೇಸುವನ್ನು ಬಿಟ್ಟು ಮಿಕ್ಕದನ್ನ ಆರಾಧನೆ ಮಾಡೋರ ಪರಿಸ್ಥಿತಿ ಯೋಚನೆ எத்தனை ಮಾಡಿ. பேர் கண்ணீர் வடிக்கிற ಎಷ್ಟು ಜನರವಾಗ ಕಣ್ಣೀರು இந்த ಸುರಿಸ್ತಾರೆ. ஆத்துமாவை மற்ற ஆத்துமாக்களை ரட்சிப்புக்குள் கொண்டு வர இந்த சபை எவ்வளவு கண்ணீர் வடிக்கிறது, ಆತ್ಮಗಳನ್ನು ರಕ್ಷಣೆಗೆ ತರುವಂತ ಈ ಸಭೆ ಎಷ್ಟು ಕಣ್ಣೀರು எவ்வளவு பிரேயர் போடுது. ಎಷ್ಟು ಪ್ರಾರ್ಥನೆ ಆಗಿದೆ. பாஸ்டருக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ಪಾಸ್ಟರ್ಗೆ ಅರ್ಥ ಆಗಿದೆ ಅಂತ இது ಅನ್ಕೊಳ್ತೀನಿ. எல்லாருக்கும் அர்த்தம் ஆகாது. ಇದು ಎಲ್ಲರಿಗೂ ಅರ್ಥ ಆಗಲ್ಲ. Praise the Lord. நான் பிடிச்சு சொன்னா நான் ஜெயிலுக்கு தான் போகணும். ಬಿಡಿಸಿ ಹೇಳಿದ್ರೆ ಜೈಲಿಗೆ. அந்த கிறிஸ்து தன்னையே வணங்கணும் ಅಂತ್ಯಕ್ರಿಸ್ತ ತನ್ನನ್ನೇ ಅಡ್ಡ என்று விரும்புவான். ಆಗಿ ಇಷ್ಟಪಡ್ತಾನೆ. சபையில் இருந்து தனக்கு போட்டியாக எதுவும் எழும்புவதை அவன் விரும்புவதில்லை. ಸಭೆ ತನಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಪೋಟಿ ಹಾಕೋದನ್ನ ಇಷ್ಟಪಡಲ್ಲ ಅವನು. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, ಇದಕ್ಕೆ ಅರ್ಥ ಏನಂದ್ರೆ இயேசுவை விட்டு ಬಿಟ್ಟು இயேசுவை ಯೇಸುವನ್ನ விட்டு ಬಿಟ್ಟು இந்த உலகத்துல யாரை கும்பிட்டாலும் ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಯಾವುದಕ್ಕೆ ಅಡ್ಡ ಬಿದ್ರೂನು அந்த கிறிஸ்து ஒத்துக்க மாட்டான். ಅಂತ್ಯಕ್ರಿಸ್ತನ ಒಪ್ಕೊಳ್ಳಲ್ಲ. நான் தான் கடவுள், ನಾನೇ ದೇವ್ರು, என்னத்தான் ஆராதிக்கணும், ನನ್ನನ್ನೇ ಆರಾಧಿಸಬೇಕು, மற்றவங்கள் அனைவரையும் கொல்லுவான். ಮಿಕ್ಕದವರೆಲ್ಲರನ್ನ ಸಾಯಿಸ್ತಾನೆ. எல்லா மகிமை இயேசு ஒருவருக்கு. ಎಲ್ಲ ಮಹಿಮೆ ಯೇಸು ಒಬ್ಬರಿಗೆ.